அதாவது காக்கா உட்காந்து பணம்பழம் விழுந்தா கூட அது திராவிட மாடல் ஆட்சி, அதனாலதான் விழுந்தது அப்படின்னு பெருமை பேசிக்கக்கூடிய திராவிட மாடல் ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான். ஏன்னா காமராஜர் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் மக்களுக்கு விளம்பரமா போட்டு காட்டினா மக்கள் திரும்ப நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ அதை வச்சு நான் ஒரு 4 பள்ளிக்கூடம் கட்டி அந்த பசங்களை படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் இந்த மண்ணில இன்னைக்கு நான் செஞ்ச சாதனையெல்லாம் இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு விழா எடுத்து அந்த விழாவுக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சின்ன திரையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு ஷோ நடத்தி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தி அதை பார்த்து கழிக்கக்கூடிய மகிழக்கூடிய முதல்வரை நம்ம வச்சுக்கிட்டு ஜிடிபில நம்ம இங்க போயிட்டோம் தெரியுமா, பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளவு வளர்ந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப கூட அண்ணன் கூட சொன்னாரு பொருளாதாரத்துல நாங்க 16% வந்து இவ்வளவு உயர்ந்திருக்கோம் அப்படின்னா, அப்ப அடுத்த வருஷம் அண்ணன் வந்து பட்ஜெட்ல பற்றாக்குறை இருக்கும், கடன் வாங்க மாட்டாரா? அட்லீஸ்ட் பழைய கடன் அடைக்கலாம் பரவாயில்ல, கடன் வாங்க மாட்டாங்களா? கடன் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்துறதுல என்ன பெருமை இந்த திமுகவுக்கு அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல.